போடு, போடு. ப்ரோமோ 3 வந்துருச்சு. இந்த சௌந்தர்யா கிட்ட வந்து எனக்கு புடிச்சதே இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருப்பாங்க. ஒரு மாரி அன்பிரெடிக்டபிள். என்னடா இவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ, அந்த டைமா பார்த்து பயங்கரமான ஒரு சம்பவங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரோமோ 1ல பார்த்துருப்போம். வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சௌந்தர்யாவ சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து திருப்பி அடிக்கிற மாரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, மென்ஸ் டீமுக்கு டாஸ்க் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, டாஸ்க் என்னன்னா, நான் ஓப்பனா சொல்லப் போறேன். நீங்க அதெல்லாம் உட்காந்து கேட்க போறீங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்டு விஷால பார்த்து, "நீ எதையுமே மூஞ்சிக்கு நேரா தைரியமா பேசவே மாட்டியா? பின்னாடி போய் தான் கவுண்டர் அடிப்பியா?" அப்படின்ட்டாங்க. இப்படி பொசுக்குன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அப்படின்ற மாரி விஷால் வந்து ஒரு ரியாக்ஷன் குடுக்குறாரு. நெக்ஸ்ட் நம்ம ரயான பார்த்து, "ஷோக்கு என்ன சும்மா உட்காந்து ஜால்ரா அடிக்க தான் வந்திருக்கியா?" அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து தீபக் அவர பார்த்து, "உங்களுக்கு தெரிஞ்ச மேனர்ஸோட நீங்க விளையாடுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மேனர்ஸோட நாங்க விளையாடுறோம்." அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு தீபக் அவரே வந்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுடுறாரு. "இதுதான் என்னோட டாஸ்க்கு. இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து கெஞ்ச மாட்டேன். டாஸ்க் பண்ணுங்க, டாஸ்க் பண்ணுங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்ப இவங்க சொன்னதுல விஷாலுக்கு சொன்னது ஓரளவுக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. ரேயானுக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ராஜாராணி டாஸ்க்ல வந்து அவரோட கேரக்டர வந்து சூப்பராவே பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். தீபக் அவருக்கு சொன்னது வந்து கொஞ்சம் பழைய மேட்டரா இருந்தாலும், அவர் திரும்ப எனி டைம் வந்து அந்த மேனர்ஸ் அப்படிங்கிறத உள்ள கொண்டு வர தான் போறாரு அப்படின்னு தெரியும். இந்த மாரியே வந்து சௌந்தர்யா ஒரு ஃபயர் மோட்லயே வந்து விளையாண்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும். ஆனா சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த ஃபயர் மோட்ல வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயி லைன கிராஸ் பண்ணி நெறைய விஷயங்கள் பேசிடுறாங்க. அப்படி இல்லாம இதே மாரி ஸ்டெடியா போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே. இதுக்கு அடுத்து ப்ரோமோ 4லாம் வருமா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் நேரா நம்ம எபிசோட பார்ப்போம். அதில ஏதாவது ஒர்த்தான விஷயங்கள் இருந்தா, அது என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.